ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கோவில் ஸ்டைல் பிரசாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சூடுபடுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்க்க போகிறேன். நெய் சேர்த்துட்டு இதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்துருக்கோம். இது வந்து பாம்பே ரவை தான், வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கிறேன். வறுத்துருக்கிற ரவை எடுத்தோம்னா இன்னொரு முறை நம்ம நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இது 1 கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நல்லா கொச்ச பிறகு நம்ம வந்து இந்த ரவையில் சேர்த்துக்கலாம். இந்த ரவை வந்து நல்லா வறுத்துட்ட பிறகு நம்ம வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி வந்து சேர்க்கும் போதோ ஸ்டவ் வந்து சிம்மில் பண்ணிவிடுங்க, இல்லைனா மேலே வந்து தெறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெதுவாக சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1 கப் அளவுக்கு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே சேர்த்துடலாம். நம்ம கம்மியாக சேர்த்தோம்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால தாராளமாகவே 3 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க இதுக்கு. இந்த ரெசிபி வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து ஜீரா, நம்ம ஊரில் வந்து ஷீரான்னு சொல்லுவோம் நம்ம இதுக்கு. இப்போ நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கலாம். வெள்ளை கல்கண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லம் விருப்பம் இல்லைன்னு நீங்கள் வந்து நாட்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு வெல்லம் சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இப்போ இது ரெண்டும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கறியட்டும். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இது வந்து கடாயில் ஒட்டவே இல்லை. இதுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி பாட்டம் கடாய் வச்சோம்னா நல்லா ஒட்டாமல் வரும். இது சீக்கிரம் கூட நம்ம செஞ்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த ஜீராவே செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரசாதம் வந்து இப்போ வந்து பண்டிகை சீசன் வந்ததுனால, இப்போ வந்து பண்டிகை சீசன்ன்றதுனால நம்ம வந்து பிரசாதமாக இதுவே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இது நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ரெசிபிக்கு வந்து கர்நாடகாலலாம் கேசரி பாத்துன்னு சொல்லுவாங்க. சில ஊரில் வந்து ஷீரான்னு சொல்லுவோம். அதே நம்ம வந்து கோயிலுக்கு வைக்கும் போதோ நம்ம வந்து கலர் எதுவும் சேர்க்க மாட்டோம். ஒயிட் கலரில் தான் நமக்கு வந்து அங்கே வந்து கேசரி பாத் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். டோட்டலாக நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். அதாவது 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன் நான். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம நெய்யில் தான் நம்ம செய்கிறோம். நெய்யில் சேர்த்து செய்யும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கிற ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட நான் வந்து சர்க்கரை போட்டு நான் வந்து ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கோவில் டேஸ்ட்டு வர்றதுக்கு நம்ம வந்து பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம் இதுக்கு. இப்போ இந்த ரெசிபிக்கும் நான் கேசரி பாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம வந்து இதுக்கு வந்து கல்கண்டும் அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த பிரசாதத்தை செய்ய போகிறோம். கேசரி பாத்துக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து சர்க்கரை சேர்த்து செய்கிறோம். அதுக்கு நம்ம வந்து கேசரின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ட்ரை நட்ஸ் எல்லாம் எதுவும் தேவைப்படாது. இதுக்கு வந்து கோவிலெலாம் நம்ம ட்ரை நட்ஸ் எதுவும் சேர்க்குறதில்ல. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் பச்சை கற்பூரம். நான் வந்து ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துகிட்டு இதில் வந்து நான் பிஞ்ச் ஆஃப் பச்சை கற்பூரம் தான் சேர்க்க போகிறேன். ரொம்ப கொஞ்சமாக சேர்க்கணும். நிறைய சேர்த்துட்டா அதுக்கப்புறம் திகட்டிடும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்தா போதும். இப்போ இந்த ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். சிம்மிலே வச்சுட்டு இதை வந்து நல்லா கலரிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து ட்ரை நட்ஸ் எதுவும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து கோவிலில் இது வந்து பிரசாதமாக கொடுக்கும்போது ட்ரை நட்ஸ் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. அதனால் நமக்கு வந்து தேவைப்படாது. நம்ம வந்து விருப்பப்பட்டால் வீட்டில் வந்து நம்ம பாதாம் வச்சுருக்கோம், முந்திரி வச்சுருக்கோம், அதை வந்து கட் பண்ணி க்ரஷ் பண்ணி நம்ம வந்து சேர்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி பாதாம் கட் பண்ணிவிட்டு இது வந்து கார்னிஷிங்கோசரம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து டோட்டலாக ஆப்ஷனலு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த ஸ்ரீரங்கம் பிரசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நெய் சேர்த்து செய்யும் போதும் ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். இப்போது நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.